இப்போ பெற்றோர்களுடைய பெரிய முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டா, எதுவுமே காலம் கடந்த பிறகு ரொம்ப கஷ்டங்க. இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்லி வளர்க்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த பருவம் இருக்கு பாருங்க, இந்த இளமை பருவம். ஏன்னா இந்த இளமை பருவம் என்பது ரொம்ப பலமான ஒரு பருவம். அல்லாஹ்வே அப்படிதான் சொல்லி காட்டுறான். இந்த பருவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த பருவம் பலமான பருவம். ஏன்னா மனிதரை நாம் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களை நாம் படைத்திருக்கிறோம். எப்படி படைத்திருக்கிறோம் தெரியுமா? லைஃபாக அவனை படைச்சிருக்கிறோம். ரொம்ப பலவீனமான ஸ்டேஜ்ல இருந்து அவனை நம்ம படைச்சிருக்கிறோம். ஆடு மாடு மிருகம் எல்லாம் குட்டி போட்டு வெளியே வந்த உடனே கொஞ்ச நேரம் சுதாரிச்சுட்டு எழுஞ்சிட்டு ஓடும். நமக்குத்தான் பல மாசம் தேவைப்படுது. எதுக்கு? எழுந்து உட்கார்றதுக்கு, தரையில உட்கார்றதுக்கு நமக்கு பல மாசம் தேவைப்படுது. என் பிள்ளை உட்கார்ந்துட்டான்னு சொல்லிட்டு பெற்றவங்க சந்தோஷப்படுறாங்க. மிருகங்களுக்கெல்லாம் அது தேவை கிடையாது. பறவை ஜீவராசிகளுக்கெல்லாம் அது தேவை கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பலவீனமான ஸ்டேஜ்ல இருந்து உங்களை நம்ம படைச்சோம். அதுக்கு பிறகு உங்களை எப்படி ஆக்கணும் அப்படின்னு கேட்டா, பின் பாத குவத்தன், உங்களை நாம பலம் பொருந்திய ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போனோம். அதான் இளமையான பருவம். அந்த மிடில் ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, அவனுடைய மாணவ பருவத்திலிருந்து தொடங்குகின்ற பருவம் இளமை பருவம், நல்ல திரகாத்திரமான ஸ்டேஜ். அல்லாஹ் அதை சொல்றான், நல்ல பலமான பருவத்திற்கு நம்ம கொண்டு வந்தோம். அதற்கு பின்பு நம்ம என்ன செய்யறோம்? வாழ்நாள் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அதுக்கு பின்பு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, மீண்டும் பலவீனமான ஸ்டேஜுக்கு நீங்க போறீங்க. பலவீனத்தையும் நரையையும் நாம் உங்களுக்கு தெரிகிறோம் அப்படின்றான். இதான் மனிதனுடைய வாழ்நாள். இப்படித்தான் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுவுமே நிரந்தரமா இருக்காது. இதையெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு சிறு பருவத்திலே சொல்லி அவர்களுக்கு நாம் வளர்க்கணும். இஸ்லாம் சொல்லுது, இளமை பருவம் என்பது அப்படி ஒரு பலம் பொருந்திய ஒரு பருவம் அப்படின்னு சொல்லுது. எல்லா எதையும் எந்த நல்ல விஷயமும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பருவம். உட்கார வச்சு வாப்பா உம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க, எரிச்சல் வரும், கோபம் வரும், கத்துவான், கதறுவான் பிள்ளைகள். அதுவே அவர்களுக்கு ரொம்ப பெரிய மனக்கவலை, பெரிய அதுவே அவங்களுக்கு மனச்சோர்வு. அவங்க இந்த உலகத்தில் சமூகத்தில் அவங்க சந்திக்கிற மற்ற எல்லா பிரச்சனைகளையும் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் பிள்ளைகளால் அவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க பார்த்தீங்களா, அதை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நாளை மறுமையினால 7 நபர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுடைய அரிஷ் நிழலை கொடுப்பான். சூரியன் மிக நெருக்கத்திற்கு கொண்டு வரப்படும். பிள்ளைகளுக்கு இந்த பயத்தை சொல்லி வளர்க்கணும். இப்படியே நம்ம இருக்க மாட்டோம்டா வாப்பா, போகும், காலம் போகும், நமக்கும் ஒரு ஸ்டேஜ் வரும், அப்புறம் நமக்கும் ஒரு மரணம் வரும், அல்லாஹ் நம்மளை நாளைக்கு விசாரிப்பான். விசாரிக்கின்ற ஸ்டேஜில் அந்த நாள நிழல் கிடைக்காதா என்று மனிதர்கள் எல்லாம் அலைந்து திரிகின்ற நேரத்தில், பிறந்த மேனியில் ஒவ்வொருத்தரும் நிற்கக்கூடிய நேரத்தில் எங்கேயாச்சும் ஒதுங்கிறதுக்கு நிழல் இருக்காதா அப்படின்னும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அரிஷ் நிழல் 7 மக்களுக்கு கிடைக்கும். அது எவ்வளவு பாக்கியமானது பாருங்க. அந்த 7 தகுதியானவர்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே செலவழித்த நபர்கள். அவங்க இளமை பருவத்தை ஊதாரித்தனமா செலவழிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய இளமை பருவத்தை இந்த உலகத்திற்காக செலவழிச்சிருக்க மாட்டாங்க. எந்த உலகத்தின் போதையும் அவர்களை அசைத்திருக்காது. இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் வளர்ந்த இளைஞனுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். அந்த 7 நபர்களை பத்தி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை எல்லாமே ரஜுலுன், ஒரு மனிதர், நல்ல நீதமான தலைவன், அரசன் அப்படின்வாங்க. அல்லாஹ்வுக்காக நேசித்த, அல்லாஹ்வுக்காக பிரிந்த, அல்லாஹ்வுக்காக இணைந்த, அல்லாஹ்வுக்காக பிரிந்த ரஜுலானி, 2 மனிதர்கள். எல்லாமே ரஜுலுன் ரஜுலானி இப்படித்தான் பயன்படுத்தப்படும். ஷாபுன் இளைஞன் என்று பயன்படுத்தப்பட்டது. இந்த இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் வளர்ந்த இளைஞருக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன் இளமையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? அந்த வயசு அந்த இபாதத்துக்குள்ள நுழையாத ஒரு வயசு. அப்படி நுழைகின்ற பிள்ளைகளாக நாம் நம் பிள்ளைகளை உருவாக்கி விட்டோமே ஆனால், அல்லாஹ்வுடைய தக்வா இரையச்சம் உள்ள பிள்ளைகளாக நாம் உருவாக்குவோமே ஆனால், வளரும் பொழுது நீ இந்த புக்கெல்லாம் படி, ஆனால் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு அவனுடைய வார்த்தையோடு நீ வளரு. கிதாபு உன் கையில இருக்கணும். உன் மவுத்து வரைக்கும் ஒரு நாள் நீ இந்த குர்ஆன் என்கிற கல்வியை விட்டு விலகிற கூடாது. சமூகத்தில் உனக்கு பொறுப்பு இருக்கடா. நீ சமூகத்தில் நீ வெறும் தொழுகையாளி மட்டுமல்ல, சமூகத்தில் நீ வணக்கம் புரிகின்ற ஒரு பிள்ளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் தீமை நடக்கின்ற பொழுது அந்த தீமையை தட்டி கேட்கின்ற, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்றான் பாருங்க, தட்டி கேட்கின்ற, தீமையை தடுக்கின்ற ஒரு பிள்ளையாக. கரத்தால் தடு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நாவால் தடு. அப்படி வீரம் மிக்க சமூக தீமையை தட்டி கேட்கின்ற ஒரு பிள்ளையாக நீ உருவாகணும். இந்த சிந்தனை, இந்த உணர்வு, தொழுகை நேரம் வந்துருச்சு நாம் பள்ளிக்கு ஓடுற அந்த பிள்ளையாக, அப்படி ஒரு பிள்ளையை நம்ம உருவாக்குவோமே ஆனால் நிச்சயமாக தரமான சமூகத்தை நாம் உருவாக்க முடியும்.
என்ன சமூக சீர்கேடுகள் சுற்றி இருந்தாலும் சரி, என்ன அவனுக்கு வெளியில் அவனை ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு காத்திருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக நம்முடைய மௌத்துக்கு பிறகு நமக்கு விலை மதிக்க முடியாத நன்மைகளை பெற்றுத் தருகின்ற துவா செய்கின்ற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்கு நாமும் பெற்றோர்களும் ஜமாத்தார்களும் எல்லோருக்குமே பொறுப்பு இருக்கிறது. சமூகத்தில் இது மாதிரியான ஒரு சீர்கேடுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்காக மெனக்கிட வேண்டும், அதற்காக பிள்ளைகளை நாம் பக்குவப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தர்பியத்து கொடுக்க வேண்டும். அதை ஒரு திட்டமாக எடுத்து செயல்படுகின்ற அளவிற்கு சமூகத்தில் தலைவர்களும் ஜமாத்தார்களும் உருவாக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்ற, அவனுக்கு பயந்து வாழுகின்ற நல்ல இளமை பருவம் கொண்ட நல்ல பிள்ளைகளை, சாலிகான பிள்ளைகளை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.